அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான கேள்வி வந்து நம்ம தெய்வீக லட்சணங்கள்ல தேஜஸ் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்ட குடுத்துருக்காங்க. ஸோ அத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்டிருக்கோம். ஆனா ஞானேஸ்வரியில ஞானதேவர் அதுக்கு அப்படியே வேற மாதிரி ஒரு விளக்கங்க. தேஜஸ் அப்படின்னா சொன்ன உடனே என்ன வருது? அப்படியே பார்த்த உடனே அவன் முகம் அப்படியே மலர்ச்சியா இருக்கணும். பிரகாசமா இருக்கணும். ஒளி வீசணும். அவன பார்த்தா நமக்கெல்லாமே அப்படியே நம்மளும் இருட்டா இருக்கிறோம். நம்மெல்லாம் ஒளிர்ந்திரணும் அப்படிங்கிற மாதிரி இப்படித்தானே நம்ம பொதுவா தேஜஸ்க்கு விளக்கம் வச்சிருக்கோம். ஆனா, அந்த வார்த்தையே இங்க வரல. வரல அப்படின்னு நெனச்சு படிச்சீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் அததான் சொல்லியிருக்காருன்றது எனக்கு புரிஞ்சது. வார்த்தையே வரல. ஆனா, இதனுடைய ஆழமான உண்மை என்ன அப்படின்னு பார்க்கும்போது, உண்மையான தேஜஸுடைய விளக்கம் இதுவோ! அப்படின்னு எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அவர் என்ன சிம்பிளா சொல்லியிருக்காரு அப்படின்னா, குறிக்கோளை நோக்கி போகும் அந்த வேகத்தில் கிடைப்பது என்னன்னா தேஜஸ்ன்றாரு. நீ குறிக்கோளை நோக்கி செல்லும் வேகம் இருக்கு இல்லையா? அந்த வேகத்துல எத்தனை தடைகள் வந்தாலும் அதை உடைத்தெறிந்துவிட்டு அந்த குறிக்கோளை நோக்கி நீ பயணப்படும் அந்த பயணத்தில் உனக்கு கிடைப்பது என்னன்னா தேஜஸ். அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது என்னது? குறிக்கோளை நோக்கி ஓடும்போது என்னமோ வரும்னா அதுக்கு பேரு தேஜஸா? அப்படின்னா, இன் ஹவ் மச் இன்ட்ரஸ்ட் யூ ஆர் கோயிங் அப்படிங்கிறதாங்க மீனிங். அப்ப ஞானத்தை நோக்கி நீ பயணப்படும்போது அழுதுகிட்டே பயணப்படக்கூடாது. எந்த அளவிற்கு மகிழ்ச்சியோடு நீ பயணப்பட்டால் உன் முகம் ஒளி வீசும். நீ பிரகாசமாக நீ அந்த பயணத்தை மேற்கொள்வாய் அப்படின்னா, இட்ஸ் ஆல் அண்டர்லையிங் பினாமினா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையில தான் வருது. அதாவது அதுல மேல எக்கச்சக்கமான இன்ட்ரஸ்ட் ஒண்ணு இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, அதை நோக்கி அடையும் அந்த பாதை அப்படிங்கிறது தடையாலே தெரியாது. நெறைய எக்ஸாம்பிள் சொல்லுவோம்ல. லைக் சைக்கிள் பழகுற அந்த பையன பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, சின்ன வயசுல கீழ பொத்து பொத்துன்னு விழுவான். கால்ல அடியெல்லாம் படும், ரத்தம்லாம் வரும். கண்டுக்கவே மாட்டானே. 50 பைசா ரூ. 1 முன்னாடிலாம். சைக்கிள் ஒரு ஒரு 1 மணி நேரம் வந்து வாடகை அப்படின்னு. எடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொன்னா, ரூ. 1 கிடைச்சிருச்சு அப்படின்னா, "இன்னைக்கு சைக்கிள் ஓட்டலான்டா" அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் முழுசாவே தெரியாது. இன்னும் பழகவே இல்ல. ஆனா, அப்படி ஒரு உற்சாகத்தோட அந்த ஒரு விஷயத்தை செய்ய ஆரம்பிக்கிறோம். அப்போ, நான் சைக்கிள் கற்றுக்கொண்ட வேண்டும் அப்படிங்கிற அந்த குறிக்கோளை நோக்கி நான் பயணப்படும்போது, என் முகத்தில் எவ்வளவு பிரகாசம் இருக்கின்றது என்பது புரிகிறதா? சோ, திஸ் இஸ் தி இம்பார்டன்ட் ஃபேக்டர் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். சோ, ஏன் வந்து ஞானதேவர் இப்படி ஒரு சிந்தனையை கொண்டு வந்தார்? இப்ப பிரகாசம் அப்படின்னா, லைட்ல வந்து 1000 முன்னாடிலாம் எங்க ஊருக்கு வந்து ஜெயலலிதா வரும்போது, ஒரு 1000 வாட்ஸ் ஃபோக்கஸ் லைட் எடுத்து மூஞ்சில அடிச்சுட்டாங்க. அவங்க வேற ஏகப்பட்ட பவுடர் வேற பூசியிருந்தாங்க. சரியா? ஏற்கனவே அவங்க வெள்ள. இந்த லைட் எல்லாம் அடிச்சு அவங்க பார்த்தீங்கன்னா, அப்படியே தேஜஸ்ன்னா தேஜஸ். பார்க்குறவங்க, "என்னா தேஜஸ் பார்த்தியா? என்னா தேஜஸ் பார்த்தியா?" ஸோ தட் கைண்ட் ஆஃப் தேஜஸ் வந்து ஞானதேவர் விரும்பல அப்படின்னு எனக்கு புரிஞ்சது. ஏன்னா, வெளியிலேருந்து ஒளி குடுக்கக்கூடாது. உள்ளேருந்து ஒளி வெளிய வரணும். அதுதானே தேஜஸ். சரியா? அப்போ அந்த தேஜஸ் எப்படி வரும்னு அவர் என்ன சிந்தனைக்கு போயிருக்காரு அப்படின்னு சொன்னா, உன் குறிக்கோள். அதுல குறிப்பா நம்ம குறிக்கோள் என்னது? ஞான குறிக்கோள். ஞானியாக வேண்டும் என்ற அந்த குறிக்கோளை நோக்கி நீ செய்யும் பயணத்தில் ஏற்படுகின்ற தடைகளை உடைத்து எறியும்போது ஏற்படுகின்ற ஒரு ஃபீலுக்கு தேஜஸ் அப்படின்னு சொல்லியிருக்காருன்னா, என்ன பொறுத்தவரைக்கும் மகிழ்ச்சி. இன்டைரக்ட்டா என் பாயிண்ட்க்கு தான் வர்றாரு. கஷ்டத்த சந்தோஷமா அனுபவிடா. அல்டிமேட்லி அதுதானங்க வந்திருக்கு. தடைகளை உடைத்து எறியும்போது என்ன கஷ்டமா தானே இருக்கும். ஆனா கஷ்டத்த எப்படி அனுபவிக்க சொல்லியிருக்காரு? பிரகாசமா, சந்தோஷமா. பிரகாசம்னா சந்தோஷம்னு வச்சுக்கோங்களேன் இந்த இடத்துல. பிரகாசமாக, சந்தோஷமாக அனுபவிடா. அப்படின்னு சொல்றதா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா, சுத்தி சுத்தி ஞானேஸ்வரி ஃபுல்லா என் பாயிண்ட் இல்ல. ஞானேஸ்வர் ஃபாலோ பண்ற பாயிண்ட் தான் என்னுடைய பாயிண்ட். ஆனா நெறைய பேரு, "நீ என்ன பெருசா பேசிட்டு இருக்க? ஞானதேவர் எங்கேயாவது சொன்னாரா?" அப்படின்லாம் கேட்டுட்டு இருப்பீங்க. பல தடவ நான் நிரூபிச்சுட்டு இருக்கேன். அவர் சொல்றது தான்ப்பா நான் சொல்லிட்டு இருக்கேன். எப்போ கஷ்டத்த சுகமா அனுபவிக்க பழகுறியோ, அப்போ ஆட்டோமேட்டிக்கா நீ தேஜஸ்வியாக மாறுவாய் என்பது தானே கடைசில வந்திருக்கு. சுத்தி சுத்தி நம்ம பாயிண்ட் வருதுங்க. அவர் வாயால என்ன சொல்றாருன்னு படிக்கலாமா? ஈஸ்வர பிராப்திக்காக ஞானயோகியானவன் சாதனாபியாசம் செய்யத் தொடங்கிய பின், அவனுக்கு தைரியத்திற்கு ஒரு குறைவும் நேராது. ஆக்சுவலி தைரியம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் போட்டாரு. தைரியத்துக்கு அழகா விளக்கம் தனியா குடுத்துட்டாரு. என்ன விளக்கம் குடுத்தாரு? 1000 துன்பங்கள் எதிரே வந்தாலும், அதை பொருட்படுத்தாமல் குறிக்கோளை நோக்கி எவன் செல்வானோ அவன் தைரியசாலின்னு அங்க குடுத்திருந்தார்.
இங்கே அழகா சிம்பிளா சொல்லிட்டார். ஞானத்தை நோக்கி எடுத்து வைக்கும் அடிவைப்பிலே அவனுக்கு ஏற்படுகின்ற தைரியம் குறைவில்லாமல் இருக்கும் அப்படின்னு ஆரம்பிச்சிட்டாரு. அக்னியிலே சூப்பர் எக்ஸாம்பிள்ஸ் நல்லா கவனிங்க. அக்னியிலே விழுந்து பிராணனை விட வேண்டியதான பெருத்த சங்கடத்தை கூட ஒரு சதியானவள் இறந்து போன தன் கணவனிடம் போய் சேரும் பரபரப்பிலே ஒரு பொருட்டாய் மதியாதது போலே. என்னங்க இதை விட என்னங்க எக்ஸாம்பிள் சொல்லிட முடியும்? நல்லா யோசிச்சு பாருங்களேன். நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம், முன்னாடி எல்லாம் வந்து சதி அப்படின்னு சொல்லும்போது கணவனை வந்து எரிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த மனைவியை வந்து நான் அப்படிதாங்க கேள்விப்பட்டேன். ஆனா ஞானதேவர் சொன்னதை படிச்சதுக்கு அப்புறம் தான் முன்னாடி காலத்துல இப்படியும் இருந்திருப்பாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அப்படின்னா என்ன, நான் கேள்விப்பட்டது என்னதுன்னா, மனைவிய வலுக்கட்டாயமா இழுத்துட்டு கொண்டு போயிட்டு போட்டுருவாங்க அப்படின்னு எல்லாம் நான் வந்து கேள்விப்பட்டேன். ராஜா ராம் மோகன் ராய் வந்து இந்த சதி திட்டத்தை வந்து பிரேக் பண்ணினார் அப்படின்னு படிக்கும்போது, அப்படி ஒரு கொடுமைகள் நடந்தது அப்படிங்கிற மாரி நான் கேள்விப்பட்டேன். ஞானதேவர் சொல்றாரு, அந்த காலத்துல கணவன் மேல மனைவி அப்படி ஒரு பிரேமையில இருந்திருக்காங்களாம். சரியா? ஒருவரை விட்டு ஒருவரால் பிரிந்து வாழவே முடியாது என்ற ஏக சிநேகத்திலே இருக்கும்போது கணவன் இறந்து விடுகிறார். அப்ப இறந்து விட்டாருன்னா எங்க போயிட்டாரு? வேற ஒரு உலகத்துக்கு போயிட்டாரு. அந்த உலகத்துக்கு நான் போகணும்னா என்ன செய்யணும்? இந்த உடம்ப விட்டா தான் போக முடியும். இப்போ இந்த சதியானவள் நான் தான் அந்த பெண்ணுன்னு வச்சுக்கோங்களேன். என் கணவர் செத்து போயிட்டாரு அப்படின்னா, இப்போ எங்க பாருங்களேன், என்ன எக்ஸாம்பிள்ஸ் எக்ஸ்ட்ரீமா. நெருப்பிலே விழுந்து நான் இப்போது எரியப் போகின்றேன். என்ன கஷ்டங்க இது? நான் சொல்ற கஷ்டம்லாம் ஒரு கஷ்டமா? ஒரு சொட்டு வேந்நீர் போட்டுச்சுன்னா பொட்டுன்னு பொக்கலாம் வந்துருச்சு. அதுக்கு எவ்வளவு பெரிய கஷ்டமா உட்கார்ந்து அலறிட்டு இருக்கோம். நெருப்பிலே எரிய வேண்டும். இமேஜின் பண்ணி பாருங்க. எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் எக்ஸாம்பிள் இது. அந்த நெருப்பில் குதிக்கப் போகும் அந்த பெண்ணின் முகத்திலே தெரியும் தேஜஸ்ங்கிறாருங்க. What do you mean by தேஜஸ்? பிரகாசம். பிரகாசம்னா சந்தோஷம். அது எப்படி சந்தோஷம் வரும்னு நீங்க ஆச்சரியமா கேட்கலாம். கணவனை அடைய வேண்டும் என்ற ஆவலிலே வந்த சந்தோஷம். The interest creates that happiness ன்னு புரியுதா? So that is why I told that the interest is the key factor அப்படின்னு சொன்னேன் நான். அப்ப அந்த கணவனை அடைய வேண்டும் என்ற அந்த வேகத்துல நெருப்புல குதிக்க போகிறோமே, அது எனக்கு பொசுக்குமே அப்படின்னு எல்லாம் அவங்க சிந்திக்கல. நான் என் கணவனோடு சேரப்போகின்றேன்ற ஃபீல்ல அப்படி ஒரு பிரகாசமா, அப்படி ஒரு தேஜஸ் தெரியுமா? எக்ஸாம்பிள். அப்போ நீ ஞானத்துக்காக அப்படி போகணும்டா அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்றாருன்னா புரிஞ்சுக்கோங்க. மறுபடியும் படிக்கிறேன். அக்னியில் விழுந்து பிராணனை விட வேண்டியதான பெருத்த சங்கடத்தை கூட ஒரு சதியானவள் இறந்து போன தன் கணவனிடம் போய் சேரும் பரபரப்பிலே ஒரு பொருட்டாய் மதியாதது போலே அப்படின்னா புரிஞ்சிருச்சா? what a kind of feel. எப்படி ஒரு பரபரப்பு இருக்கணும் நமக்கெல்லாம். ஏன்னா ஞானப்பாதையில போயிட்டு இருக்கேன்டா, ஐம் கோயிங் டுவர்ட்ஸ் மை கோல் அப்படின்னு சொல்லும்போது அப்படி ஒரு பூரிப்பு, ஒரு சந்தோஷம் நமக்குள்ள இருக்கா என்ஷூர் பண்ணிக்கோங்க. அக்னியில விழுந்து அப்படிலாம் ஒன்றும் கஷ்டம் நமக்கு வந்துடல. இல்லை, ஒரு கஷ்டம் வராம இருக்கும்போதே அந்த பரபரப்பையும் சந்தோஷத்தையும் காணும். அந்த கஷ்டமும் சேர்ந்து வந்துச்சுன்னா எங்க போகும்னு எனக்கு தெரியல. ஆனாலும் ஐ ஹாவ் அ ஸ்ட்ராங் கான்ஃபிடன்ஸ் வித் யூ. கண்டிப்பா இப்படி இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். அவன் விஷயங்களின் சமூகத்தை ஆத்ம பிராப்திக்கு முன்னிட்டு பார்த்து அவற்றை விஷமாகவே பாவித்து சூன்யம் என்ற சொல்லப்பட்ட ஆத்மஸ்வரூபத்திற்கு கொண்டு போகும் இக்கட்டான வழியிலே விரைந்து நடப்பான். இது வந்து தியான யோகத்தை சொல்லியிருக்காருங்க. பக்தி யோக, ஞான யோகத்துக்கெல்லாம் நமக்கெல்லாம் பிரச்சனை இல்லை. சந்தோஷத்தை அடையக்கூடிய அற்புதமான ப்ராசஸ் எல்லாம் அடுத்து இருக்கு. ஆனா இன்னொரு ப்ராசஸும் சொல்லி கொடுத்திருக்காருல்ல, தியான யோகம்னா கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி. அப்படின்னா எல்லா புலன்களையும் வந்து சுருட்டி வச்சுக்கிட்டு கண்ணை மூடி கம்முன்னு உட்காந்துருக்கணும். அப்படின்னா சூனியத்தோடு கட்டி புரள வேண்டியிருக்கும். we don't know what is happening here and there and என்ன நடக்கும் ஒரு மண்ணும் தெரியாது. கண்ணை மூடிட்டு இப்படியே உட்காந்துருக்கணும். ஆனா ஒரு ஸ்டேஜ்ல நீ யாருன்னு புரிஞ்சுப்ப அப்படிங்கிற ஒரு கடினமான ப்ராசஸ். அந்த ப்ராசஸ கூட அப்படி ஒரு பிரகாசத்தோட பண்ணுங்கிறாரு. ஏன்னா எவ்வளவு கஷ்டம்னு யோசிச்சு பாருங்களேன். ஃபர்ஸ்ட் கஷ்டம் தீயில குதிக்கிறது அப்படின்னு. 1 மணி நேரம் தியானம் பண்ணணும்னு சொன்னா தெரியும் உங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் வருதுன்னு. ஐயையோ அம்மாடி அப்படின்றீங்க. பட் 24 ஹவர்ஸ் கண்ணை மூடிட்டு மனசை சும்மா அழிக்கணும் அப்படிங்கிற ப்ராசஸ் வந்து மிக கடினமான ப்ராசஸ். பட் அந்த கடினமான ப்ராசஸ் எப்படி பண்ணணும்? பிரகாசமாக அப்படின்னா தேஜஸ்வியாக, சந்தோஷமாக செய்ய வேண்டும் அப்படிங்கிற பாயிண்ட புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. அவன் அப்படி விரைந்து போகும்போது சாஸ்திர விளக்குகள் என்னும் தடைகள் விலகி போகின்றன. இந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கோட நீ ஞானத்துக்காக புறப்பட்டு போயிட்ட அப்படின்னு சொன்னா சாஸ்திரங்கள் நிறைய தடைகள் போட்டிருக்கு.
ஒவ்வொரு சாஸ்திரத்துமே இப்படித்தான் இருக்கணும், இப்படித்தான் இருக்கணும், அப்படி நடக்கணும். காலையில நீங்களும் பேசிட்டு இருந்தீங்கல்ல. காலைல 6 மணிக்கு விளக்கு வைக்கணும், சாயந்தரம் 6 மணிக்கு விளக்கு ஏத்தணும், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான கண்டிஷன்ஸ். சரியா? என்னென்னமோ சாஸ்திரம் என்னென்னமோ எழுதி வச்சிருக்காங்க. அதெல்லாம் பெரியவர்கள் செஞ்சு வச்சது அப்படிங்கிறதுனால இத மதிக்கணும்னு வேற ரூல் இருக்கு. பட் இந்த ரூல் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காவே விலகிக்குமா? ஏன்னா நம்ம ஆளு ஞானத்த நோக்கி பயணப்பட்டு வந்துட்டாரு. இவர் போற பாதைக்கு நம்ம குறுக்க போனோம்னா நம்மள மிதிச்சு தள்ளிருவாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுவாவே விலகிடுதாம். சரியா? சோ விலகுகின்றனன்னு அழகா சொல்லியிருக்காங்க. 2வது இவனும் அதை பொருட்படுத்த மாட்டான். சாஸ்திர விதிகளை அனுஷ்டித்து தீர வேண்டும் என்பது அவனை தடுத்து வைக்க முடிவதில்லை. சரியா? சோ இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ஆக்சுவலா. ரொம்ப டீட்டெயிலா பேசுறோம். பட் எனிவே ரொம்ப சிம்பிளா ஒரே வரியில புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, எதுவுமே உனக்கு தடை இல்லன்னு அர்த்தம் அவ்வளவுதான். சாஸ்திரமே தடையா இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டுனா வேற என்னங்க தடையா இருக்க முடியும்? Nothing else can come before you when you go towards the path of ஞானா. ஞானத்தை நோக்கி பயணப்படும்போது உன் குறுக்கே வரும் சக்தி இந்த உலகத்தில் எதற்குமே கிடையாது. ஏன் சாஸ்திரத்துக்கே கிடையாதுன்னு சொல்லிட்டாருன்னா வேற எதுக்கு உண்டு? எதுக்குமே கிடையாதுன்னு தான் அர்த்தம். அம்மாவுக்கு இருக்கா, அப்பாவுக்கு இருக்கான்லாம் கேட்காதீங்க. அதுதான் நேத்து உரிமை கிளாஸ்ல நேத்தே வந்து புரிஞ்சுட்டு இருப்பீங்க. நோபடி ஹேஸ் தி பவர் டு ஸ்டாப் யூ. ஓகேவா? சோ அத புரிஞ்சுக்கிட்டா போதும். மகா சித்திகள் குறுக்கிட்டால் அவற்றைக் கண்டு அவன் அந்தராத்மா ஆசைப்படாது. இது ரொம்ப முக்கியம். இப்போ நீங்க இந்த மாரி ப்ராசஸ்ல போயிட்டு இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காவே உங்களுக்கு நெறைய பாசிட்டிவான விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். அதுல போயிட்டு மயங்கிட்டு உட்கார்ந்துறக் கூடாது அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்கார். அப்படி உட்கார மாட்டான். ஏன் மாட்டான்? அவனுடைய இன்ட்ரெஸ்ட்டே வேற ரேஞ்சுல இருக்கு. சோ இதெல்லாம் வந்து பொருட்டாவே தெரியாது. சோ அதையும் மிதிச்சு தள்ளிட்டு போயிட்டே இருப்பான். அதுவும் ஒரு பெரிய தடை தானே இன்னைக்கு. ஏன்னா, கஷ்டங்கள விட உங்களுக்கு பெரிய நான் சொல்லிட்டு இருக்கேன். கஷ்டத்த அனுபவி, கஷ்டத்த அனுபவின்னு. ஆனா சுகத்த அனுபவிக்காம இருக்கிறதுன்னு இருக்கு இல்லையா? அது அத விட கஷ்டம் தெரியுமா? நான் அடிக்கடி பேசும்போது என்ன சொல்லுவாரு, "கஷ்டத்த நீ அனுபவிக்க சொல்ற சந்தோஷமா? ஆனா வர்ற சுகத்த வேண்டான்னு விட்டுறது இருக்கே, அது அத விட கஷ்டம்" அப்படின்னுவாரு. ட்ரூ. நான் 2யுமே அடிக்கடி சொல்லிட்டு இருக்கிறத நீங்க கவனிச்சிருப்பீங்க. சுகத்தை வேண்டாம் என்று மறுக்க வேண்டும். துக்கத்தை வரமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற 2 விஷயமே எக்ஸ்ட்ரீம்லி ஒரு டிஃபிகல்ட்டான விஷயம். பட் ஞானத்தை நோக்கி புறப்படும் அந்த பாதையிலே இந்த 2மே எக்ஸ்ட்ரீம்லி ஹேப்பியாக இருக்கணும் என்பது ஞானதேவரின் விஷயம். விருப்பம். அந்த விருப்பத்திற்கு தேஜஸ் என்று பெயர் வேற குடுத்திருக்கார் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டா புரியும்னு நினைக்கிறேன். அவற்றைக் கண்டவன் அந்தராத்மா ஆசைப்படாது. இப்படி ஈஸ்வரனை அடைவதற்காக அவன் மனசு இயற்கையாகவே ஒன்றாலும் அவரே சொல்லிட்டார் பாருங்களேன். ஒன்றாலும் தடுக்கப்பட முடியாமல் ஓடும் ஓட்டத்திற்கு தேஜஸ் என்று பெயர். என்ன ஒரு அற்புதமான, அருமையான விளக்கம். தேஜஸ்க்கு யாராலுமே இப்படி ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறேன். பட் he has given. The happiness is the key. பிரகாசம் பிரகாசம்னு இவர் எதை சொல்லியிருக்காரு? சந்தோஷம். நீ ஞானத்தை நோக்கி போகும்போது ஞானத்துக்காக செல்லும் பாதை என்பது உனக்கு அப்படி ஒரு உற்சாகத்தை கொடுப்பதாக இருக்க வேண்டும். அப்படி ஒரு மகிழ்ச்சியை கொடுப்பதாக இருக்க வேண்டும். சரியா? இத எப்படி கல்டிவேட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது. அத நான் ஏற்கனவே நெறைய எக்ஸாம்பிள் சொல்லிட்டேன். ஒரு குழந்தை சைக்கிள் கத்துக்க போகும்போது சந்தோஷமா தானே போகுது. அத பார்த்து கத்துக்க கூடாதாடா? டேய்! இஃப் யூ ஆர் அச்சீவிங் எ கோல் இப்போ இந்த குழந்தை வந்து என்ன கிடைக்க போகுது? இந்த சைக்கிள்ல ஒரு என்டர்டெயின்மென்ட், ஒரு ஜாலினஸ், ஒரு சந்தோஷம் கிடைக்கும். ஏன்னா நடந்து போறது அப்படின்றது ஒரு மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். பட் சைக்கிள்ல போகும்போது வேற ஒரு டிஃபரண்ட் கைண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். அதுல நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஸ்பீடா போக முடியும். வேகமா போ முடியும். அதுல ஒரு தனி ஜாய் கிடைக்குது. அந்த ஒரு ஜாய் கிடைக்கும்ன்ற அந்த புரிதல், இவன் இத்தனை துன்பங்களையும் அப்படி தூக்கி எறிஞ்சிட்டு தேஜஸா அத பிராக்டிஸ் பண்ணான் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? துன்பம் தாங்க. இஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் தட் வாட் இஸ் த திங் ஐ அம் கோயிங் டூ கெட். அந்த சைக்கிள் அப்படி ஜம்முன்னு ஓட்டிட்டு போறேன். அப்படின்ற அந்த ஃபீல் வந்து அந்த சந்தோஷத்தை கொடுத்ததுன்னு புரியுதா? ஆனா ஒரு சைக்கிளுக்கே தேஜஸ் வரும்போது, ஞானத்துக்கு வரக்கூடாதாங்க? வாட் டு யூ மீன் பை ஞானா? என் சொரூபம் என்னவென்று புரிந்து கொள்வதற்கான முயற்சி. தட்ஸ் தி கைண்ட் ஆஃப் கோல் வி ஹேவ். இன்னைக்கான குட் மார்னிங் மெசேஜும் அதுதான் நான் அனுப்பிச்சிருக்கேன். ஸோ வாட் ஷுட் பி அவர் பிரைமரி கோல் அப்படின்னு சொன்னா, என்னை யார் என்று நான் உணர வேண்டும். அல்லது என் ஸ்வரூபானந்தத்தை நான் ஒருபோதும் மறவாமல் அதிலே இருக்க வேண்டும். அன்பார்ச்சுனேட்லி அது இல்ல நானு. ஸோ அதுதான் நமக்கு குறிக்கோளா மாறிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த கோல் கோலே என்ன சொல்லுது அப்படின்னா, நீ சைக்கிள கத்துண்டு அந்த சைக்கிள் உனக்கு ஒரு சந்தோஷத்தை குடுக்கணும். ஆனா இங்க சந்தோஷமே உன் கோலு. என்ன எவ்ளோ ஈஸி. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீ சைக்கிள கத்துக்கிட்டா,
சைக்கிள் இல்ல, நெறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம். எங்க வீட்ல 2 பாப்பா இருக்கு. அதுக்கு வந்து டான்சர்ஸ் ஆகணும் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய குறிக்கோளா வச்சிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா, 5 மணிக்கே போயிட்டு 6, 7, 8, 9 ஒரு சில நேரங்கள்ல பார்த்தீங்கன்னா 3 ஹவர்ஸ் இல்லது 4 ஹவர்ஸ். நல்லா யோசிச்சு பாருங்க. உங்களால கான்ஸ்டன்ட்டா 10 நிமிஷம் கூட ஓட முடியாது. நீங்க டான்ஸ் ஆடுறதுன்றது ரொம்ப ஈஸின்னு நெனச்சிராதீங்க. ஸோ 3 ஹவர்ஸ், 4 ஹவர்ஸ் எஃபோர்ட் போட்டு அவங்க அந்த பண்ற ஒரு நிகழ்ச்சி எவ்ரி வீக்ல ஒரு 2, 3 டேஸ் தான் நடக்குது. இன்னைக்கு போய் ஆடிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு காலையில இருந்தே சொல்ல ஆரம்பிச்சுருவாங்க. மாமா இன்னைக்கு எங்களுக்கு கிளாஸ் இருக்கு. மாமா இன்னைக்கு எங்களுக்கு கிளாஸ் இருக்கு. அட என்னங்கடா 4 மணி நேரம் கஷ்டப்பட போறாங்க. இதுக்கு எதுக்கு இவ்வளவு பூரிப்பு, இவ்வளவு சந்தோஷம்? ஏன்னா தே ஆர் கோயிங் டுவர்ட்ஸ் தேர் கோல். சந்தோஷமாக ஒரு விஷயம் பண்ணும்போது அது கஷ்டம் தான், தடைகள் தான். அது தடையா அவங்க நினைக்கலையே. ஸோ அந்த ஒரு உற்சாகத்தை குடுக்குறது அப்படின்னு புரியுதா அப்படின்னு. அப்புறம் எனக்கு ஒரு வியாதி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அதாவது ஈகோவ சுரண்டிக்கிட்டே இருக்கிற வியாதி அப்படின்னு. ஆ நம்ம பெரிய பாப்பா கொஞ்சம் ஈஸியா சுரண்டுனா அழக்கூடிய கேஸ். டான்ஸ் கிளாஸ்க்கு கிளம்பிட்டு இருக்கும்போது கொஞ்சம் பெருசாவே சுரண்டிட்டேன். சிரிச்சுக்கிட்டே இருந்தா. என்னால தாங்க முடியல. "என்ன குழந்தை திருந்திருச்சா? என்னடா இன்னைக்கு சிரிக்கிற?" அப்படின்னா. "நான் டான்ஸ் ஆட போயிட்டு இருக்கேன். வேற மூட்ல இருக்கேன். நீங்க என்ன சொரன்னாலும் எனக்கு வேலை செய்யாதுங்கிறா." அடியாத்தி! அப்ப புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்னு? அதாவதுங்க, நீ குறிக்கோள நோக்கி பயணப்படும்போது, தடைகள் 1000 வந்தாலும் அது உனக்கு சுகமா தெரியுதுங்க. அப்ப அந்த மூட்ல இல்லாம வேற மூட்ல நான் அந்த வார்த்தைய யூஸ் பண்ணியிருந்தேன்னா, அவ அழுதோம் பண்ணாலும் நானும் என்னையும் சேர்த்து அழ வச்சிருப்பா. அந்த அளவுக்கு பாடுபடுத்தியிருப்பா. சரியா? ஸோ சொல்ல வர விஷயம் வெரி சிம்பிள்ங்க. தேஜஸ் அப்டின்னா, குறிக்கோளை நோக்கி பயணப்படும் அந்த பயணம் என்பது மிக பிரகாசமாக அப்டின்னா, சந்தோஷமாக இருக்க வேண்டும் அப்டிங்கிறது தான் மெயினா அவர் சொல்ல வந்த ஒரு விஷயமே. எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா சொல்லியிருக்காருன்னா, "சாஸ்திரங்கள் உனக்கு குறுக்காக வர முடியாது" அப்டின்ற அளவுக்கு சொல்லியிருக்காரு அப்டின்னா, வேற என்னங்க குறுக்கா வந்துர முடியும்? அப்ப லெட் வேட்டெவர் என்ன வேணா வரட்டுமே! நான் சந்தோஷமாக அதில் பயணப்பட வேண்டும். ஒரு பாட்டு இருக்குல்ல, "என்ன வேணா நடக்கட்டும், நான் சந்தோஷமா இருப்பேன்." இதுதாங்க கோலு. இந்த கோல நோக்கி சந்தோஷமா தானே போகணும். இதுக்கு உட்கார்ந்துட்டு அழுதுகிட்டேவா போவாங்க? அப்போ நீ பண்ணுகின்ற ஞான பயிற்சிகள் அனைத்தையும் நீ பிரகாசத்தோடு, ஆனந்தத்தோடு பண்ணினால் அதற்கு தேஜஸ் என்று ஒரு விளக்கத்தை கொடுப்பதாக நான் காண்கின்றேன். ஞானதேவர் வந்து அப்படி ஒரு ஃபீலோட சொல்றாரு. அழுதுகிட்டே போகாத. சந்தோஷமா போ. தியான யோகமே பண்ணாலும், சூனியத்தோடு கட்டி புரள வேண்டும் என்ற ஞான யோகத்தை பயின்றாலும், அதாவது தியான யோகத்தில் இருக்கக்கூடிய அந்த ஞானத்தை பயின்றாலும், நீ தேஜஸா போகணும், பிரகாசமா போகணும். அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் இன்சிஸ்ட் பண்ணியிருக்காரு அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. அல்டிமேட்லி இத எப்படி அச்சீவ் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஞானத்தால் விளைவது என்னன்னு கொஞ்சம் சிந்திச்சு தான் பாருங்க. சிற்றின்பத்தால் கிடைக்கக்கூடிய இந்த சுகமே உனக்கு எவ்வளவு கஷ்டத்தையும் ஏன்னா ஒருத்தன் வந்து ரூ. 1,00,000 சம்பாதிக்க போறேன் அப்படின்னா, டேய் மாசம் ஃபுல்லா அப்படி படுத்திருந்தா பரவால்ல. எவ்வளோ கஷ்டம்னாலும் பரவாயில்லங்க. ரூ. 1,00,000 சம்பளம் தர்றீங்கல்ல, பரவால்ல நான் படுறேங்க அப்படின்னு போறீங்கல்ல. இந்த ஃபாரினுக்கு போவாங்க, இந்த ஒட்டகத்த கழுவ போறீங்க, என்னமோ சொல்றாங்க. சரி பயங்கரமா கஷ்டப்படுவாங்களாம். இவ்வளோண்டு சம்பாதிக்கிறதுக்காக. ஏன்டா? பணம் வருதுல்ல. அந்த பணம் என்ன மண்ணாக்கட்டி உனக்கு குடுத்ததுன்னு சொல்லிட்டு அவ்வளோ கஷ்டத்த ஏத்துக்க தயாரா இருக்க? பேரானந்தத்தையே தருகின்றேன்னு சொன்னா, அப்ப இதுக்கு என்ன வேணா கஷ்டப்படலாம்லங்க. என்னங்க லாஜிக் இருக்கு நமக்கு? ஏய்யா ஒரு துன்பத்தை தரக்கூடிய விஷயத்தை கூட இன்பம் என்று தவறாக நினைத்துக் கொண்டு எவ்வளவு துன்பத்தையும் படத் தயாராக இருக்கின்றாயே! பேரானந்தத்தை நான் ஸ்டாப் கொண்டாட்டங்க அது. பேரானந்தம்னா என்ன நினைச்சுட்டு இருக்கீங்க? கொஞ்ச நேரம் சுகம், கொஞ்ச நேரம் துக்கமா? இல்ல. தி மொமெண்ட் வென் யூ ரீச் தட் கோல்னா பெர்மனன்ட் பிளிஸ்ஸாம். எந்த நேரமும் ஆனந்தமாக இருக்கக்கூடிய அந்த விஷயத்துக்கு ஏதாவது கொஞ்சம் கஷ்டம் வந்தா தூக்கி போட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தானே! அதுல என்ன கஷ்டம் வரப்போது? ஒரு சைக்கிள் கத்துக்கும் போதே கீழ விழுந்து அடிபட்டு ரத்தம் வர்றத நாங்க தூக்கி போட்டு போயிட்டே இருந்தோம் அப்படின்னா, பேரானந்தத்தை அடையக்கூடிய அந்த வேலையிலே என்ன கஷ்டம் வந்தாலும் அதை உடைத்தெறிந்து விட்டு போவது என்பது மிக எளிதே என்று நீங்கள் புரிந்து கொண்டால் தேஜஸை கல்டிவேட் செய்வதும் மிக மிக எளிதே என்று சொல்லி எனது பதிலை நிறைவு செய்கின்றேன்.